ஓகே குட்டீஸ், இப்போ அடுத்து நாம் ஒரு வருஷத்தில் எத்தனை மாதங்கள் இருக்குது அப்படின்னு பார்க்க போகிறோம். ஓகேவா? நான் இப்போ சொல்லி கொடுக்குறேன், கவனமாக கேளுங்க. ஒரு வருஷத்தில் 12 மாதங்கள் இருக்குது. ஓகேவா? 12 தமிழ் மாதங்கள் இருக்குது. இப்போ அதில் என்னெல்லாம் இருக்குதுன்னு சொல்லி ஒவ்வொன்றா பார்க்கலாமா? நான் சொல்லி கொடுக்குறேன், கவனமாக கேளுங்க. சித்திரை, வைகாசி, ஆனி, ஆடி, ஆவணி, புரட்டாசி, ஐப்பசி, கார்த்திகை, மார்கழி, தை, மாசி அண்ட் பங்குனி. ஓகே, இப்போ நான் உங்களுக்கு 12 மாதங்களை தெளிவாக சொல்லி கொடுத்துருக்கேன். குட்டீஸ், இப்போ நான் அந்த 12 தமிழ் மாதங்களையும் உங்களுக்கு காட்டுறேன், ஒன்றொன்னா காட்டுறேன். அதை பார்த்து என் பின்னாடியே நீங்களும் திரும்ப சொல்லணும். ஓகேவா? கவனிங்க. சித்திரை, வைகாசி, ஆனி, ஆடி, ஆவணி, புரட்டாசி, ஐப்பசி, கார்த்திகை, மார்கழி, தை, மாசி, பங்குனி. ஓகே குட்டீஸ், இப்போ நாம் ஒரு வருஷத்தோட 12 மாதங்களையும் தெளிவாக அழகாக கற்றுக்கிட்டோம். ஓகே குட்டீஸ், இப்போ நாம் இதில் டெஸ்ட்டுக்கு போகலாமா? இப்போ நான் ஒவ்வொரு மாதமாக கேட்பேன், கரெக்டாக பதில் சொல்லணும். ஓகேவா? ஓகே, முதல் மாதம் என்ன சொல்லுங்க? எஸ், சித்திரை. ஓகே, குட். இரண்டாவது மாதம் என்ன சொல்லுங்க? எஸ், வைகாசி. வெரி குட். ஓகே, மூன்றாவது மாதம் என்ன சொல்லுங்க? ஆனி. ஓகே குட்டி, சூப்பர். நான்காவது மாதம் என்னன்னு சொல்லுங்க? ஆடி. வெரி குட். ஓகே குட்டீஸ், அடுத்து போலாமா? ஐந்தாவது மாதம் என்ன சொல்லுங்க? எஸ், ஆவணி. வெரி குட். அடுத்த மாதம் ஆறாவது மாதம் என்னன்னு சொல்லுங்க பார்க்கலாம். எஸ், புரட்டாசி. வெரி குட். அடுத்தது ஏழாவது மாதம் என்னன்னு சொல்லுங்க பார்க்கலாம். எஸ், ஐப்பசி. ஓகே குட்டி, சூப்பராக ஆன்சர் பண்ணுறீங்க. அடுத்தது எட்டாவது மாதம் என்னன்னு சொல்லுங்க பார்க்கலாம். எஸ், கார்த்திகை. ஓகே ஓகே. அடுத்தது ஒன்பதாவது தமிழ் மாதம் என்னன்னு சொல்லுங்க பார்க்கலாம். சொல்லுங்க. எஸ், மார்கழி. ஓகே. அடுத்தது பத்தாவது தமிழ் மாதம் என்னன்னு சொல்லுங்க பார்க்கலாம். சொல்லுங்க. தை. ஓகே ஓகே. அடுத்தது 11வது மாதம் என்னன்னு சொல்லுங்க பார்க்கலாம். எஸ், மாசி. ஓகே. அடுத்தது 12வது மாதம், அதுதான் வருஷத்தோட கடைசி மாதம். யோசிச்சு என்னன்னு சொல்லுங்க பார்க்கலாம். எஸ், பங்குனி. ஓகே குட்டீஸ், நான் கேட்ட கேள்விக்கெல்லாம் ரொம்ப அழகா தெளிவா பதில் சொல்லி முடிச்சிட்டீங்க.
கோளில் பொறியில் குணமிலவே எண்குணத்தான் தாளை வணங்கா தலை. கடவுளுக்கு 8 குணங்கள் உண்டு. அப்படிப்பட்ட இறைவனை வணங்க வேண்டும். பார்வையில்லாத கண், கேட்காத செவி இருப்பது எப்படி பயனில்லையோ அதேபோல இறைவனை வணங்காத தலையிருந்தும் பயனில்லை. பெபிள்ஸ் தமிழ்.